பெருமாளே, ஆத்த கோயில் மாதிரி வச்சுட்டு இருந்தோம், இப்படி கோழி பண்ண ஆக்கிட்டானே. ஓ பகவானே, இடமெல்லாம் நாறுறது, உடம்பெல்லாம் ஊறுறது. சண்டான பாக்குறத பாரு. சௌ சௌ சாப்பிடுற இந்த ஆத்த இப்படி சௌச்சாலயம் ஆக்கிட்டானே. சௌச்சாலயம் இல்லடி, கௌச்சாலயம் ஆக்கிட்டான். தலை இழுத்து. ஏய் ஆமா, இந்த சௌச்சாலயம்னா என்னடி? அவ நம்மள ஷவுட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. அமைதியா இருங்கோ. நாம காய்கறி சாப்பிடுறவா, அவ கோழிக்கறி சாப்பிடுறவா, எப்படி ஒத்து போகும்? மசால் வடிக்கும் மாமிசத்துக்கும் எப்படி ஒத்து வரும்? மாவடுக்கும் கருவாடுக்கும் எப்படி ஒத்து போகும்? அச்சோ, அசைவ சாப்பிடறவாலாம் இப்படி வந்து ஆத்த அசுத்தம் பண்ணிட்டாலே. நானும் பார்த்துனே இருக்கிறேன். நீங்க தண்டு சூப் குடிக்கிறவா, நாங்க நண்டு சூப் குடிக்கிறவா. நீங்க மல்லி ரசம் சாப்பிட்றவா, நாங்க நல்லி ரசம் சாப்பிட்றவா. நீங்க மாங்காய் தொக்கு சாப்பிட்றவா, நாங்க மட்டன் தொக்கு சாப்பிட்றவா. என்ன இப்ப அது என்ன பண்ணணுங்கிறேல்? அசைவம் சாப்பிடறவாளா அசுத்தம் பண்றவானா, சைவம் சாப்பிடற நாம என்ன சுத்தம் பண்றவாளா? நல்லா இருக்குமா உன் தர்மம்? வாய் மூடி. உன் விஷயத்திலேயே அதர்மா ஆட்டமா ஆடின்னு இருக்கு, இதுல நீ தர்மம் பேசின்னு இருக்கியாடி தண்ட கருமம். எல்லாம் உன்னால தாண்டி. நீ பண்ண வேலை வெளியே தெரிஞ்சிட்டா தலை காட்ட முடியாது. காசிக்கே போனாலும் விமோக்ஷனமே இல்ல. மாமி, நானும் பார்த்துனே இருக்கிறேன். காதலுக்கு தர்மம் அதர்மம் இனம் மொழி ஜாதி மதம் குலம் கோத்திரம் காசு பணம் சைவம் அசைவம் பெரியவா சின்னவா அவா இவா எதுவுமே தெரியாது மாமி. டேய், முதல்ல நீ என்ன மாமின்னு கூப்பிடுறத நிப்பாட்றா. அப்ப மம்மின்னு கூப்பிடுவா. ஐயோ, முறுக்கு பொழி ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏன்னா ஏன்னா நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. தெரியாதனமா பூதத்தை பூஸ்ட் பண்ணி விட்டோமே. ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு வியாக்கானம் பேசிட்டு இருக்கியாடா விளக்கண்ண. ஐயோ, அம்மா வலிக்குது. அம்மா அடிக்காதீங்க. அம்மா வலிக்குதுமா. அம்மா அடிக்காதீங்க. முதல்ல என்ன அம்மான்னு கூப்பிடுறத நிப்பாட்றா. சரி மாமி மன்னிச்சிருங்க, வலிக்குது. அம்மா அவர் விடுமா, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. வாயை மூடி. ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்ட கலவானீங்க தானே. மாமி அப்படிலாம் சொல்லாதீங்க, அது உண்மைதான். டேய், முதல்ல எங்க பாஷை பேசுறத நிறுத்துறோம். நிறுத்துறோம். நிறுத்து. நிறுத்துறோம். 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 ஏக்கா கையெடுக்கா. வலிக்குதுக்கா. சும்மா வலிக்குதுன்னு சொல்லியா இருக்கா, அடிச்சுனே இருக்கிற. பாத்தியா அவ பாஷை எந்த லட்சணத்துல இருக்குன்னு. என்ன நல்ல லட்சணமா தானே இருக்குது, இதுக்கு என்ன குறைச்சல? பாவி, நீயும் அடி அவ பாஷை பேசிட்டு இருக்க. அம்மா அம்மா பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்துடுமா? அதானே பாஷையில என்ன மாமிக்குது, எல்லாம் நம்ம பழகுற பழக்கத்துல தானே இருக்குது. நீ பழகுன பழக்கம் தான் பாத்து. ஐயோ, அது வேற பாத்துக்கலாம். ஆத்த விட்டு வெளிய போடா. ஐயோ மாமி மாமி மாமி. அம்மா அவர் விடுங்க. போடா வெளிய. ஐயோ மாமி. ஏனா எந்திரிங்கோ. இங்க பாருடா, இன்னொரு தடவை இந்த ஆத்துல அடி எடுத்து வச்சா உன்னை அடியோட ஒழிச்சு கட்டிட்டு வச்சாக்கறத. மா அவ எதுவுமே பண்ணலமா, நான் சொல்லிதாமா அவ எல்லாமே பண்ணா. நான் தாமா எல்லாத்துக்கும் காரணம். இவ பிக்காச்சுன்னு சொல்லும் போதே எனக்கு மைண்ட்ல கிளிக் ஆச்சு. நான் தான் கேட்காம கேர்லெஸ்ஸா விட்டேன். இன்னைக்கு இருக்குடா உனக்கு. எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம், ஆனா அவளோட பூர்வீகன்னு கேட்டப்போ பஞ்சவடின்னு சொன்னதை நினைச்சாதான் லேசா நெஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீ ஏன்டா நெஞ்சில கை வைக்கிற? இவ்ளோ சொல்லிட்டு இருக்க, நீ எங்க ஆத்து பொண்ணு கைய இன்னுமா பிடிச்சிட்டு இருக்க. விடுற கைய. வாடிங்க. விடாதீங்க. ஏனா வாடி. ஜனனி ஜனனி ரேவதி தம்கட்டு. ஜனனி 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 விட்டுறாத, கைய விட்டுறாதடி. ஜனனி என்னை விட்டு போயிடாத ஜனனி. ஏனா பாத்ரூம்க்கு கூட அவங்கள விட்டு போக கூடாது, அவ்வளோ அன்பா என் மேல. பாத்ரூம்கா? கைய விட்டேன்னா கப்சிப்னு போயிட்டு வந்து படுத்துருவேன். அடச்சி போய் தொலை. கனவா? என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கேல்? இல்லடி, உங்க வீட்ல நம்ம மேட்டர்லாம் கண்டுபிடிச்சி நம்ம மாமி கிட்ட மாட்டிக்கின மாதிரி ஒரு கனவு வந்தது. அதான் மார்னிங்கே மனசு ஒரு மாதிரி இருக்குது. கனவு தானே, நிஜம் இல்லையே. ஒருவேளை மெய்யாலுமே மாட்டிக்கணும்னா? நீங்க தானே சொல்லிருக்கீல் என்னைக்குமே ஃபியூச்சர் நினைச்சு போதும், கிளம்பு. சரி, மனசை போட்டு குழப்பிக்காதீல். மச மசன்னு உட்காராம மாத்து துணி எடுத்துன்னு வந்து மாடியில குளிங்கோ.
இது மாட்டுறதே ஒரு வேலையா போச்சுடா. உன்னை நம்பி இவனை இந்த ஆத்துக்குள்ள அழைச்சின்னு வந்ததுக்கு என் புத்திய ப்ரூம் ஸ்டிக்காலேயே அடிச்சுக்கணும்டி. அடம் கொய்யால கனவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போலயே. காப்பாத்திரி ஜனனி. சரி விடுடி. இப்ப என்ன பெரிய கொலகுத்தமா பண்ணிட்டான்? ஏதோ அறியாத புள்ள தெரியாத பண்ணிட்டான். அது புரியாத பெரியவால நாம இருக்கப்படாது. ஆ, தோப்பனார் தான் நமக்கான ஐ ஓப்பனார்னு நினைக்கிறேன். அவரான சைலண்டா சரண்டர் ஆயிட வேண்டியதுதான். என்ன அத்திம்பேர் இவ்வளோ அசால்ட்டா பேசிட்டேன்? இதெல்லாம் காம்புலே கிள்ளின்னு பார்த்துக்கோங்க. ம். காம்புலியே கிள்றதுக்கு நானே கறவ மாடாடா. மூதேவி. மா பாவம்மா அவன். ஆமா ஆமா, நல்லா சொல்லிடி. பச்சை குழந்தைய பாடா படுத்துறேன், நாய் மாதிரி நடத்துறேன். நாய் மாதிரி நடத்தாம பின்ன காஞ்சனா பேய் மாதிரி நடத்துவாங்க. காமெடி பண்ணிட்டு இவனே ஓசி சோருக்கு 1.5 வருஷமா ஓபி அடிச்சுட்டு இருக்கான். இவன் நம்மள நாயின்றான். இவன் நாயை வச்சு நம்மள அசிங்கப்படுத்ததுக்கு அப்புறமும் நம்ம வாயை வச்சு சும்மா இருந்தா சரிப்படாது. இந்த வரண்டா அவங்களே கேட்கறதுக்குள்ள நம்மளே முந்திருவோம். இருங்கோ. நாழியாரது சீக்கிரம் திரும்புங்கோ. நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நன்னா தெரியும். எல்லா உண்மையும் நானே சொல்லிடுறேன். இன்னும் உண்மையை சொல்ல போறார். அச்சச்சோ, ஒரு நிமிஷம் இருங்கோ. என்ன தடுக்காத ஜெனி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் நமக்குள்ள இருக்க உண்மையை சொல்லனா என் மனசாட்சியே என்ன மரியாதை இல்லாம நடத்திரும் ஜனனி. எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கார்? சரியில்லையே. ஏன்னா வேணாம். அம்மாடி ஜனனி, மாப்பிள்ள எதை பத்தி பேசிட்டு இருக்கார்? அது வந்து ஏன்னா கீழே பாருங்கோ. கீழையா? ஏதாவது சமாளிங்கோ. ஓ, அப்ப நாயை பத்தி தான் 4 பேரும் நகையாடின்னு இருந்தேலா? நானாதான் வந்து நான்சென்ஸ் மாதிரி என் நாக்க விட்டுட்டேனா? புரிஞ்சா சரி. பாருங்க மாப்பிள்ள, இந்த நாய் என் செப்பல பிச்சு போட்டு கொடுத்தோம். இப்ப நான் எதை மாட்டின்ட்டு மார்க்கெட்டுக்கு போவேன்? ஜாகிங் ஷூ மாட்டிட்டு ஜாலியா போங்க மாமி. இவ ஒருத்தி. ஆமா மாப்பிள்ள, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தேல்? ஐயோ, இவர் விட மாட்டார் போலயே. அட சொல்லுங்கோ. அது நீங்க எல்லாரும் உக்காந்து சாப்பிடுறேலா, என்னை எங்கேயாச்சும் கூப்பிடுறேலான்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் மாமா. அச்சச்சோ ஜனனி, அப்பவே உன்னை மாப்பிள்ளை அழிச்சுட்டு வான்னு சொன்னனோ இல்லையோ? ஆமாம்மா, நான் தான் மறந்துட்டேன். சாரி மாப்பிள்ள, இப்படி தனியா புலமிண்டு இல்லாம கைய அலமிண்டு வந்து சாப்பிடுங்க. சரிம்மா. போங்கோ. கல்வனுக்கோர் கல்வன் உண்டு, கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கல்வன் கண்ணில் பட்டால் கண்ட துண்டம் ஆக்கிடுவேன். போக வேண்டும் தாயே, தடை சொல்லாத நீயே. ஹலோ. ஓ சௌமி குட்டி, எப்படிரா இருக்க? ஓ அப்படியா? நல்லது நல்லது. சரிடா, வச்சுடுறேன். என்னாச்சுடி? யார் போன்ல? நம்ம சௌமியா குட்டி தான்னா. நாளைக்கு படிப்பை முடிச்சிட்டு நம்ம ஆத்துக்கு வராலாம். சௌமியாவா? ஓ அப்படியா? வரட்டும் வரட்டும், பார்த்து ரொம்ப நாள் ஆறுது. என்னம்மா, யாரோ புதுசா சோத்துக்கு வராலாம்? என்ன மாப்பிள்ள? சி, ஆத்துக்கு வராலாம். சாரி, உண்மையை பேசிட்டேன். நம்ம ஜனனியோட அக்கா ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிட்டு வராலாம். அப்படியா? பரவாயில்லையே, ஐயருக்குன்னு தனியா ஸ்டடீஸ்லாம் இருக்கா? ஷோ, ஏன்னா அது ஹையர் ஸ்டடீஸ் இல்ல, ஹையர் ஸ்டடீஸ், மேற்படிப்பு. அதான பார்த்தேன். ஆமா, உனக்கு ஒரு அக்கா இருக்கா? நீ சொல்லவே இல்லையே.
அது இப்ப முக்கியமா? எனக்கு முக்கியம். அவ என் கசின் சிஸ்டர். ஆ, அவளாச்சும் நல்லா இருப்பாளா? நிலைமை புரியாம விளையாடாதே. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ சரியான சந்தேக பேர் வழி. சின்ன வயசுலயே அவ பேரு சந்தேக சௌமியா. சௌமியா 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 சௌமியா. ஏ வாடி குட்டி, ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா சௌமியா? சௌக்கியம் சௌக்கியம். என்னடா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பெரியப்பா கிட்ட பேசுறதே மறந்துட்டியே? அதான் வந்துட்டேனா இன்னும் இனி தினமும் பேசலாம். கவலைப்படாதீங்க. என்னடி சௌமியா, நன்னா இருக்கியா? நன்னா இருக்கேன், நன்னாவே இருக்கேன். இவர்தான் மாப்பிள்ளையா? நம்புற மாதிரியே இல்ல. என்ன இல்ல? இல்ல இவ்ளோ எங்க இருக்காரே, இவரை மாப்பிள்ளைன்னு சொன்னா நம்புற மாதிரியே இல்லன்னு சொன்னேன். மாப்பிள்ளை கிட்ட எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. ஆரம்பிச்சுட்டானா? என்னடி நம்மாத்த மாப்பிள்ள கிட்டே டவுட்? ஆஹா, இவர் நம்மாத்து மாப்பிள்ளையானே டவுட். அவ டவுட் கேட்க ஆரம்பிச்சானா நிறுத்த மாட்டான்னு உனக்கு தெரியாதா? நீ கேளுடா குட்டி. இந்த ஆளு வேற. ஒட்டு குடுமியா? ஒத்த குடுமியான்னு கேட்டேன். ஆமா. என்ன நெத்தில நாமம் நார்த் சென்னை போறது? நாம தானே போட்டோம், நல்லா தானே போட்டோம். இது சவுத் சென்னை, கொஞ்சம் இறக்கி போடுங்க, இல்லனா இறக்கிடுவேன். என்ன கழுத்துல கயிறு கருத்து இருக்கு, நாம கயிறே போட மாட்டோமே. அது அருணா கயிறு 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கழுத்துல மாட்டின்னு இருக்கேன். கண் திருஷ்டியை குறைக்கிறதுக்காக போட்டுன்னு இருக்கேன். குறைக்கிறதுக்கு போட்ட மாதிரி தெரியலையே, எதையோ மறைக்கிறதுக்கு போட்ட மாதிரிலாம் இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. ஏய், அதுல நேக்கே பிரச்சனை இல்ல, நோக்கு என்னடி பிரச்சனை? நேக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மாப்பிள்ளைக்கு எந்த ஊரு? மயிலாப்பூர். வாயில சொன்னா எப்படி? மாப்பிள்ளை ஊருக்கு மேப் இல்ல? இருக்கு. இருக்கட்டும், அது அப்புறம் வாங்கிக்கிறேன். எல்லாம் சரி, ஆனாலும் என்னமோ ஒண்ணு குழப்புற மாதிரியே இருக்கே. இதத்தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சம்திங் ஃபிஷி. ஐயோ, ஐயங்கார் ஆத்துல வந்து பிஸ்டி கிச்சன் பேசிட்டு இருக்காரு. என்ன மாமா, என்ன அம்மா கேட்க மாட்டேலா? கேளுங்க. என்னடி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டியே. இல்ல சரியில்லை பாத்துக்கோ. அவளை அழைச்சிட்டு உள்ள போடி. வாடி சும்மா மாப்பிள்ளை போட்டு நோண்டிட்டே இருக்க. ஐயோ பெரியம்மா இருங்க, உங்க சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏன்னா பாத்தேலா, வந்தோடனே வாய புடுங்க ஆரம்பிச்சிட்டா. நான் சொன்ன நோலியோ. ஆமாண்டி, எனக்கே ஒரு செகண்ட் முதல்ல விட்டுருச்சு. இவளை எப்படியா உஷார் பண்ணி ஆகணும். இவளாண்ட எப்படியா உஷாரா இருக்கணும்னு. என்னென்ன பண்ண காத்து இருக்காலும்